வணக்கம் நண்பர்களே. இப்போது நாளாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இன்னும் மாறல. இந்த கூட்டணியிலும் பிரச்சனை வரும். அரசூழியர்களும் இப்போ பாருங்க, அவங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லபடியாக சம்பளம் தரேன்னு சொல்லி வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு இன்னும் சென்னையில் உட்காந்துட்டு இருக்காங்க. 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க. அதை யார் கேட்டால் 2500 கோடி எங்கே போச்சுங்கிறாங்க. அவங்களோடதெல்லாம் வாங்கி திங்கிறதா என்னன்னே தெரியல டீட்டெயிலு. சரி, மழை இனி நவம்பர் டிசம்பரில் ஜாஸ்தி வரப்போகுது. அந்த 4000 கோடிக்கு 2023 நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க, எங்கேயா போகுது அதெல்லாம்? 4000 கோடி 92% முடித்தோன்னு நேரு ஒரு பக்கம், கடைசியில் 42% தான் ஆயிருக்கு. அதில் எல்லாமே அரைகுறை, முழுமையாக முடியல. முழுமையாக முடிஞ்சால் தண்ணி தேங்காத இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தைரியம், எப்படியும் திமுகவில் தான் ஓட்டை போடுவானு என்ன வடிஞ்சாலும் இருக்குன்னு. ஆனால் இப்போ விஜய் வந்ததுனால அந்த களம் மாறுது ஒரு பக்கம். இதில் அந்த கரூர் சம்பவத்துலேயும் இப்போ அந்த போலீஸ் தரப்புலேருந்து எல்லாம் கேட்டு எரிச்சது பண்ணது எல்லாம் டீட்டெயில் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து டீம் வரப்போகுது. அது எப்படி முடிச்சு விட்ருவாங்க. ஒரு பக்கம் ஊழல் இருக்குது திமுக, ஒரு பக்கம் லட்டு மாதிரி கரூர் கொள்ளை இருக்குது. எல்லாம் இந்த கோயிலேருந்து எல்லாம் தான் திட்டம் அந்த எல்லாம் இருக்குது, எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க வந்து காங்கிரஸ் மாதிரி உடனே எடுக்கலை அந்த விஷயத்தில். கூட்டணிலே இந்த 2G தூக்கி கனிமொழி ராஜா உள்ளே வச்சாங்க. இங்கே வந்து அது ரொம்ப டிலே, நெஞ்ச டிலே இல்லை. அது ஒன்று தான். இங்கே இப்போ நம்ம இந்த மறுபடியும் இந்த மாதம் வர மாதம் ஆஜராக போகிற டிஆர் பாலுக்கு அவரை கேள்வி இன்றைய எக்ஸாம் கொஸ்டினுக்கு குறுக்கு விசாரணை. ஸோ ஆமாம், அதில் வந்து எப்படியோ அவர் யார் கேட்டாலும் மாட்டி போகிறாங்க. ஏன்னா அவர் சொல்லித்தான் வந்து கேட்க போகிறார். ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் போலீஸ் வந்து வக்கீல் சொல்கிறது தான் அங்கே கேட்டு பண்ண வேண்டியிருக்கும். அது ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும். அதில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். ஒரு டிஜிபியை ஒழுங்காக போடல, பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்ற ஆள் இல்லை. அவங்க 3 செலக்ட் பண்ணி கொடுத்தது. ஏன்னா கரெக்டாக இருக்கிற ஆட்கள் ஒன்றும் இல்லை. இவங்க காபந்தா மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் கமிஷன் போட்டுக்க போகிறாங்க. அவ்வளோதான், இப்படியே ஓட்டுட்டோம். அது ஒன்று. முக்கியமான 2 சிபிஐ போட்டிருக்கு. அந்த ஆம்ஸ்டாங் கொலை ஆனதுக்கும் இதுக்கும். இது இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே பாருங்கள், திரும்ப வந்து அவர்கிட்ட இது மாதிரி அடித்தாங்க ரோட்டில், வக்கீல் அது ஆஜராகணும்னு சொல்லித்தாங்க அந்த வக்கீலையும். அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாரோ மோடி அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வந்து இந்த மாதிரி நிறைய உளறுவாய். அப்புறம் காங்கிரஸ் தரப்பில் எம்எல்ஏ இதானது அசால்ட்டு பண்ணது போலீஸை. இப்போது காங்கிரஸ் தலைவருக்கு செல்வ பிறந்தாங்க